ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இந்த பேக்கப் செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம வீடியோஸை வந்து ஒரு ஆவரேஜாக 30லேருந்து 50 மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் கொஞ்சம் பேர் தான், அதாவது 2-3 பேர் மட்டும்தான் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க செஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுவுமே பிகாஸ் எங்களை வந்து அது நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும், உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் மட்டும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க. ப்ளஸ் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அந்த பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து காட்டிடும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் நாளோட மொதல் வார்த்தை என்ன அப்படின்னா சூப்பர் மெஸ்ஸி அப்படின்றதான் என்னோட மொதல் வார்த்தை. இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுனில் வரும் சினானிம் வந்து டாமினன்ஸ். ஒரு விஷயம் ஆதிக்கம் பண்ணுறாங்களா, அதுதான் நம்ம வந்து சூப்பர் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டனி வந்து பவர்லெஸ்னஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, த கிங்ஸ் சூப்பர்மசி ஓவர் his kingdom was unquestioned as he held absolute power and authority. ஸோ ஏதோ ஒரு கிங்டம் இருக்கு, அந்த கிங்டத்துல அந்த 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 அரசனோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு. சரியா? ஸோ அதனால அவர் வந்து அதிகாரத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கிளின்ச். கிளின்ச் அப்படின்றது செக்யூர் அப்படின்றது அப்படின்னு சொல்றாங்க சினானிம்ல. ஸோ இதை பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வேர்ப்ல வருது. ஆண்டனி வந்து லூஸ். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா செக்யூரா இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பையனை வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பட் அதோட அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்களோட அன்பால கூட அவங்க கட்டி போட்டுருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் நம்ம எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆஃப்டர் மந்த் ஆஃப் நெகோசியேஷன் தே ஃபைனலி கிளின்ச்டு. அந்த என்ன சொல்றாங்க, அந்த டீல வந்து அவங்க செக்யூர் பண்றாங்க. ஓகேவா? ரொம்ப மாசம் நெகோசியேஷனுக்கு அப்புறம் அந்த ஒரு டீல வந்து அவங்க செக்யூர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வேன்கியூஸ்ட். வேன்கியூஸ்ட் அப்படின்றது சினானிம் கான்கியர். ஸோ இது வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு கிங்டம் விட்டு கிங்டம் போயிட்டு ஃபைட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த கிங்டத்தை வந்து கைப்பற்றுவாங்க. ஸோ அதை தான் கான்கியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன், த ஹீரோ வேன்கியூஸ் தி ஈவல் சார்சரர். ஸோ சார்சரர் அப்படின்றது யார் அப்படின்னா விசார்ட்ஸ் இருக்காங்களே, மந்திரவாதிகள் இருக்காங்களே, ஸோ அவங்கள தான் நம்ம வந்து சார்சரர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீங் தி கிங்டம் ஃப்ரம் தி டைரனிக்கல் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரோட அதாவது ஆட்சி பண்றாங்க, தீய ஆட்சியிலிருந்து அவர் வந்து வேன்கியூஸ் பண்றாரு, கான்கியர் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஸோ அடுத்தது இந்த ஸ்லைடு வந்து மேலே ஒரு கார்டு தரேன். அந்த கார்டில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா இந்து எடிட்டர் வெக்காப்ஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நேற்று வீடியோ, போன வாரத்தோட வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்டீப். ஸோ ஸ்டீப் அப்படின்றது செங்குத்தா இருக்கும்ல, போப்பண்டிகுலர். ஸோ போப்பண்டிகுலருக்கு நம்ம இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரெசிபிட்டஸ் அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். சூப்பரான வார்த்தை. ஸோ ஆண்டனிம் வந்து ஜென்டல். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, த மவுண்டைன் ட்ரெயில் வாஸ் ஸ்டீப் மேக்கிங் தி ஹைக் சேலஞ்சிங் பட் ரிவார்டிங் வித் பிரெத் டேக்கிங் வியூஸ் அட் த சம்மிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மவுண்டைன் வந்து செங்குத்தா பெர்பெண்டிகுலரா இருக்க போது, அதுக்கப்புறம் அதனால அது சேலஞ்சா இருக்க போகுது. ஆனாலுமே நம்ம வந்து அந்த சம்மிட் போய் பார்க்கக்குள்ள நம்மளுக்கு ஒரு பயங்கரமான வியூ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஸ்டெட். ஸோ இதோட பார்ட்ஸ் என்னன்னா நவுன். சினானிம் வந்து பொசிஷன். அதாவது ஸ்டெட் அப்படின்றது இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டெட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஷி ரிலைட் ஆன் ஹர் சிஸ்டர் டு பி ஹர் ஸ்டெட். ஓகேவா? ஸோ அவ என்ன சொல்றாங்க, அவள் வந்து ஏதோ ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து அவளோட சிஸ்டரை நம்பி இருந்தாங்க. அவங்கள நம்பி இந்த இடத்துல வந்து நம்பி இருந்தாங்க, அவங்களோட பொசிஷன். ஓகேவா? ஸோ அவங்கள நம்பி இருந்தாங்க, எப்போ அவங்களோட கஷ்டமான டைமில் அவங்கள நம்பி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிசிசிவ். ஸோ டிசிசிவ் அப்படின்றது எந்த ப்ராசஸ் கீழே வரும்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து டிசைடிங், தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை தான் டிசிசிவ். ஸோ கரெக்டான ஒரு முடிவுன்னு சொல்லுவாங்களா, அதை தான் நம்ம வந்து டிசிசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இஸ் டிசிசிவ் லீடர்ஷிப் டியூரிங் தி கிரைசிஸ் லீட் டு தி ஸ்விஃப்ட் ஆக்ஷன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ரெசல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அவரோட கரெக்டான முடிவு, அவரோட கரெக்டான லீடர்ஷிப் வந்து ஒரு கஷ்டமான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்க உதவிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா A to Z எல்லா டாபிக்மே இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரியா? A to Z ரீசனிங். ஓகேவா? ரீசனிங், பேங்கிங், ரீசனிங் ஓரியன்டான எல்லா டாப்பிக்கும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓவராலாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த வெக்காப் என்ன அப்படின்னா கிரீவினஸ். ஸோ கிரீவினஸ் அப்படின்றது குற்றம் கூறுதல். ஓகே, இன்ஜஸ்டிஸ். ஓகே, இன்ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ ஆண்டனிம் வந்து கமெண்டேஷன், ஸோ குறைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. பட் கிரிவினஸ் அப்படின்றது இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷி ஹார்பர்ட் a deep grievance against her former employer for unjustly terminating her contract. ஓகேவா? ஸோ என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெண் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து
அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணதால அவங்க வந்து அது இன்ஜஸ்டிஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஸ்டிப்புலேட்டட். ஸோ ஸ்டிப்புலேட்டட் அப்படின்றது எந்த ப்ராசஸ் அப்படி கீழ வருது அப்படின்னா வேர்ப் ஸ்பெசிஃபை. ஓகேவா? ஸோ ஆன்டனி வந்து பிரேக் நிபந்தனை. ஓகேவா? நிபந்தனை தான் நம்ம ஸ்டிப்புலேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ ஸ்டிப்புலேட்டட் டைம் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அததான் இந்த இடத்துல நம்ம மீன் பண்றோம். த கான்ட்ராக்ட் ஸ்டிப்புலேட்டட் தட் பேமெண்ட் மஸ்ட் பி மேட் வித்தின் 30 days of the invoice date to be void பெனால்டீஸ். ஓகேவா? ஸோ என்ன அந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிபந்தனை சொல்லியிருக்காங்க. அந்த நிபந்தனை தான் இந்த இடத்துல ஸ்டிப்புலேட்டட்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பேமெண்ட்டும் 30 நாளுக்குள்ள 30 நாளுக்குள்ள இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண 30 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணிடணும். இல்லன்னா வந்து பெனால்டி வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல ஒரு பிலிம்ஸ் சீட்டிங் கொஸ்டின்ஸ் ஏ டூ இசட் எல்லா டாபிக்குமே சர்க்குலர் லீன் எல்லா டாபிக்குமே ஒரு பிகினருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வர கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிரியேட் பண்ணியிருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா த்ராஷிங். த்ராஷிங் அப்படின்றது அடித்தல். ஒருத்தன் வந்து அடிச்சு நொறுக்கிறது தான் நம்ம வந்து த்ராஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த வேவ்ஸ் த்ராஷ்ட் அகேன்ஸ்ட் ராக்ஸ் அப்படின்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? வேவ்ஸ் அலைகள் வந்து பாறைகளுக்கு எதிராக பாறைகளை வந்து அடிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அடிச்சது ஹீட்டுன்னு சொல்லாம த்ராஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா விட்டியேட் அப்படின்றாங்க. விட்டியேட் அப்படின்றது ஸ்பாயில். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்பாயில் பண்றது தான் விட்டியேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்பாயில் அப்படின்றதுக்கு போல நம்ம வந்து விட்டியேட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆண்டனி வந்து க்ளீன் கொச்சைப்படுத்து தமிழ் மீனிங். இஸ் a dishonesty vitiated the trust between them leading to a breakdown in their relationship. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்ஆனஸ்ட் இருக்கிறதால ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆக போகுது, ஸ்பாயில் ஆக போகுது. ஸோ அந்த ஸ்பாயில் அப்படின்றதுக்கு பதிலாக எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா விட்டியேட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு நாளோட ஒரு 10 வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்பயும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். டெய்லியும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ப்ளஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.